மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி. முதலமைச்சர் விஜய் தரும் சிறப்பு பரிசு. தமிழக மக்கள் உற்சாக வரவேற்பு. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த செய்தி மீண்டும் அடிபட தொடங்கியுள்ளது. விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியாக மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது கூட்டுறவுத்துறையின் இந்த மறுபரிசீலனை நடவடிக்கைகள் ஆரம்பமாகி இருப்பதாக தெரிகின்றது. ஆம், தமிழகத்தில் முந்தைய அரசால் நிறுத்தப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த அரசு பரிசீலித்து வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் வி காந்திராஜ் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த தகவல் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் அதாவது சுமார் 40 கிராம் வரை அடமானமாக வைக்கப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் சுமார் 11.7 லட்சம் பயனாளிகளுக்கு 4904 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் தள்ளுபடி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இருந்தாலும் திட்டத்தின் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் முறைகேடு புகார்கள் காரணமாக இந்த திட்டம் திமுக அரசால் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போது ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு கூட்டுறவுத்துறையை முழுமையாக சீரமைக்க முடிவு செய்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் வி காந்திராஜ் தமிழக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முந்தைய ஆட்சி காலத்தில் பல்வேறு காரணங்களால் பாதியிலேயே நிறுத்தப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த பிற பழைய நலத்திட்டங்களை தற்போதைய அரசு மீண்டும் மறுபரிசீலனை செய்யவிருப்பதாக உறுதியளித்துள்ளார். குறிப்பாக கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பழைய திட்டங்கள் அனைத்தும் தற்போது முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இந்த மறுபரிசீலனை நடவடிக்கையில் நகைக்கடன் தள்ளுபடி திட்டமும் முக்கிய முன்னுரிமை பெற்றுள்ளது. தகுதியுள்ள ஏழை எளிய மக்கள் எந்தவித இடர்பாடுமின்றி இந்த சலுகையை பெறுவதை அரசு உறுதி செய்ய உள்ளது. எந்தெந்த குடும்பங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை, திட்டத்தில் இந்த நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து அதற்கான தீர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் காந்திராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.